வணக்கம். ஐயப்ப சுவாமிகளுக்கு மாலை அணிந்து யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி செல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பந்தல மகாராஜன் ராஜசேகரனுடைய வளர்ப்பு மகனான மணிகண்ட சுவாமிகள் தன்னுடைய தாய்க்கு தலைவலி அப்படின்னு அதற்காக புலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு செல்லும் பொழுது பந்தல மகாராஜா ஒரு அறிவுரை சொல்றார். தன்னுடைய குலதெய்வமான சிவபெருமானை துணைக்கு அழைக்கும் நோக்கத்தில் 3 கண் கொண்ட தேங்காயை துணையோடு எடுத்துட்டு போக சொல்லி பந்தல மகாராஜா தன்னுடைய மகனான மணிகண்ட சுவாமிகளுக்கு சொல்றார். மணிகண்ட சுவாமிகளும் அதன்படியே அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாருங்க. அதே தான் இன்றைக்கு வரைக்கும் பக்தர்கள் எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த இருமுடி பையில ஒரு பகுதியில பக்தர்கள் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். அந்த யாத்திரை முடியும் நேரத்தில் அந்த பொருட்களை எல்லாம் காலி பண்ணிடுவாங்களாம். கடைசியில் 18 படிகளை கடந்து ஐயப்ப சுவாமிகளை தரிசனம் செய்துட்டு வருவாங்களாம். இதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயப்ப சுவாமிகளை பார்க்கும் வரையில் தான் தனக்கென்று பொருட்கள் தேவைப்படுகிறது. அந்த ஐயப்ப சுவாமிகளை பார்த்துட்டோம் அப்படின்னா அத்தனையும் அந்த சாஸ்தாவையே சரணம், அவரையே சமர்ப்பணம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இருமுடி பையை கட்டி பக்தர்கள் எல்லாம் ஐயப்ப சுவாமிகளை தரிசனம் செய்ய போறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.